Hi friends, welcome to Prabhu's Aqua Zone. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக்கல் பிளான்ட் டேங்க் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு பிகினராக இந்த டேங்க் செட்டப் பண்ணியிருக்கேன். பட் பிகினராக இருந்தாலும் நான் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளான்ட் டேங்க் செட்டப் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் நான் இது ஃபஸ்ட் டைம் பிளான்ட் டேங்க் செட்டப்னால நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஒரு பிளான்டட் அக்வாரியம்ங்கிறது இட் மீன்ஸ் we are bringing a small piece of nature to our home. அதாவது நாட் ஓன்லி ஃபார் த பிளான்டட் அக்வாரியம், எல்லா பிளான்ட்ஸுக்கும் என்னென்ன தேவையோ அதே தான் ஒரு பிளான்டட் அக்வாரியம்க்கும் தேவை. ஸோ நீங்கள் ஒரு பிளான்டட் அக்வாரியம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு 5 பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்னிங். நீங்கள் ஒரு ப்ராப்பரான லைட்னிங் கொடுக்கணும் உங்கள் அக்வாரியம்க்கு. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. லோ லைட், மாட்ரேட் அண்டு ஹை லைட் பிளான்ஸ். லோ லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜவாபோன், அனுபியஸ் அந்த மாதிரி பிளான்ஸ் வரும். மாட்ரேட் பார்த்திங்கன்னா கிரிப்டோகோரியன். அப்புறம் ஹைலைட் பிளான்ஸ்ன்னு போனீங்கன்னா கார்பரேட் பிளான்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் இட்ஸ் ஹோல் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறதில்ல. பேசிக் என்ன வேணுங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைட்னிங் தேவை. செகண்டு சப்ஸ்ட்ரேட். ஒரு நல்ல சாயில் நீங்கள் கொடுக்கணும் உங்கள் அக்வாரியம்க்கு. ஒரு நியூட்ரிஷன் ரிச் சாயில் கொடுக்கணும். அப்புறம் டெப்த்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன பிளான்ஸ் போட போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ டெப்த்து நீங்கள் சாயில் கொடுக்க போகிறீங்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டு பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அக்வாரியம்க்கு ஃபில்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த்து CO2, கார்பன் டை ஆக்சைடு. நம்ம CO2 பிகாஸ் நம்ம செட்டப் பண்ண போகிறது லோ டெக் பிளான்ஸ். CO2ங்கிறது இட்ஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி பிளான்ஸ். இதில் என்ன சொல்கிறது, நான் CO2, லோ என்ன சொல்கிறது, SCO2 அந்த மாதிரி கிடையாது. அதாவது லெஸ் CO2 பிளான்ஸ் இருக்குது. சில பிளான்ஸ் வித்தவுட் CO2 அது சர்வை ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் தான் நம்ம அக்வாரியம் சூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம ஒரு பட்ஜெட் டேங்க் தான் செட்டப் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட், ஒரு ஃபெர்டிலைசர். ஒரு குட் ஃபெர்டிலைசர் இருந்தால் உங்களுக்கு இட் வில் பூஸ்ட் த க்ரோத் ஆஃப் த பிளான்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன நம்ம இந்த செட்டப்புக்கு வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ராயல் ஃபுட்டு வாங்கியிருக்கேன். இது ஒரு பேசிக்கான ஃபுட்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கான் பேக் ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டர் பார்க்க பட்ஜெட் ஃபில்டர் தான், பட் குவாலிட்டி டீசெண்டாக இருந்துச்சு, நல்லாவும் இருக்குது. அப்புறம் ஒரு லைட்டு, பிளான்டட் அக்வாரியம் லைட்டு. இது ஒரு பட்ஜெட்டான லைட்டு தான், டீசெண்டான குவாலிட்டியில் நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு யூ டேங்க் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணது ஒரு கிளியர் டேங்க் தான். நான் பட்ஜெட்டில் பண்ணுறதுனால அல்ட்ரா கிளியர் போகலை. அல்ட்ரா கிளியர் போனீங்கன்னா மினிமம் 1500 மேலே தான் ஆகும். நம்ம செட்டப்பே 1500 பண்ணலாங்கிறதுனால நம்ம கிளியர் டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் நான் ஒரு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் ப்ளூ கலர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் ஓன் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஐ சஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ளூ இல்லாட்டி ஒரு பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் எப்பயுமே பார்த்திங்கன்னா அக்வஸ் ஆயில் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பேசிக்கான செட்டப் பண்ணுறதுனால ஒரு 1 kg அமேசான் அக்வஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆஃப் த மிஸ்டேக் நான் பண்ணது. இதில் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 1.5 inch தான் நான் பேஸ் போட்டிருக்கேன். மினிமம் பார்த்திங்கன்னா டெப்த்து நியர்லி 2 to 4 inches வரையும் இருக்கணும். ஹை ரூட்டட் பிளான்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பேஸ் அதிகமாக போடணும். நீங்கள் பண்ணுறப்ப இந்த பேஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நான் நிறையா டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டான டூல் நம்ம நான் அதை வச்சே தான் ஸ்கேப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அக்வஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு காஸ்மெட்டிக் சாண்ட்ஸ் நான் இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரிவர் சாண்ட். இந்த செட்டப்போட கான்செப்டே டு பிரிங் ஒரு ரிவர் செட்டப் தான் நான் கொண்டு வரணுங்கிறது என்னோட எய்ம்.
அதனால் நான் ரிவர்ஸ் ஹேண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம அக்வாசாயில் போட்டோம். அதுக்கு மேலே வந்து ஒரு ரிவர்ஸ் ஹேண்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு 1 kg தான் நான் ரிவர்ஸ் ஹேண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிவர்ஸ் ஹேண்ட் வந்து நான் ரொம்ப திக் லேயராக போடல. ஏன்னா இது ஒரு குட்டி டேங்க்குங்கிறனால ரொம்ப நான் பேஸ் ஏற்றலை. பட்டு நீங்கள் பண்ணுறப்ப வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு டெப்த்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஹாட்ஸ்கேப்புக்கு வந்து நான் பெபிள் ஸ்டோன், ரிவர் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ட்ரிஃப்ட்வுட்டை ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ வாஸ் பிளானிங். ட்ரிஃப்ட்வுட்டு ஒரு நேச்சுரல் லுக் உங்களோட டேங்க்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ட்ரிஃப்ட்வுட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கண்டிஷன்டு ட்ரிஃப்ட்வுட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த ட்ரிஃப்ட்வுட் ஆட் பண்ணோன்னா நமக்கு இதோட காஸ்ட் இன்னும் அதிகமாகுங்கிற ரீசன்னால் இந்த செட்டப் அதுக்கப்புறம் வந்து லேட்டர் ஸ்டேஜில் வந்து ட்ரிஃப்ட்வுட்டை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ட்ரிஃப்ட்வுட் இல்லாமல் தான் செட்டப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பிளான்ஸ் வந்து நம்ம செட்டப்புக்கு வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 5 to 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் வாங்கியிருக்கேன் நான். அதில் பார்த்திங்கன்னா அமேசான் சார்ட், கபம்பா, வாட்டர் விஸ்டீரியா, அப்புறமேட்டு பேலசேனியா, அப்புறம் ஜங்கல் பேல் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நான் CO2 டைப் ஆஃப் பிளான்ஸ் தான். பட் ஸ்டில் இதுக்கு வந்து சாயில் வேணும், ப்ராப்பராக ஃபெர்டிலைசர் தரணும், அப்புறம் ப்ராப்பர் லைட்டிங் தரணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பிளான்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இதில் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன்னா, நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிளான்ட் ஒரு 50% ஆட் பண்ணிவிட்டு பண்ணேன். பட் நீங்கள் பிளான்ஸ் ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் பிளான்ஸ் வந்து நீங்கள் ஒரு டூல் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க நீங்கள் செட்டப் பண்ணுறப்ப. ஸோ அட்லாஸ்ட் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பிளான் பண்ணேன். இந்த ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 50% RO வாட்டர், 50% ஆல்ரெடி சைக்கிள்டு வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அக்வாரியம் சைக்கிளுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணிங்கன்னா மினிமம் 2 to 4 வீக்ஸ் இந்த அக்வாரியம் ரன் பண்ணணும். நீங்கள் ஒரு எந்த ஃபிஷ்ஷஸும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நான் வந்து இதில் வந்து ஒரு 50% சைக்கிள்டு வாட்டர் என்கிட்ட இருந்ததுனால அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அக்வாரியம் சைக்கிள்னால் என்ன, ஒரு நைட்ரஜன் சைக்கிள் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடுறோம் இல்லையா, அந்த ஃபுட் வேஸ்ட் அண்ட் ஃபிஷ் வேஸ்ட் வந்து இட் வில் கன்வெர்ட் டு அமோனியா வந்து நைட்ரேட்டாக மாறும். நைட்ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது 2 டிஃப்ரெண்ட் வேஸில் கண்ட்ரோல் பண்ணலாம். வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் ஃபில்டர் நம்ம அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா அதிகமாகி நம்ம வாட்டர் கிளியர் ஆகும், அமோனியா நைட்ரேட் லெவலும் கம்மியாகும். அதே மாதிரி ரெகுலர் வாட்டர் சேஞ்ச். இந்த நைட்ரேட் ஆல்சோ ஹெல்ப் சப்போர்ட் த பிளான்ட் க்ரோத் ஆஸ் வெல். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு நைட்ரேட் சைக்கிள். நாட் ஃபார் த பிளான்ட் டேங்க், எந்த அக்வாரியம் இருந்தாலும் இந்த சைக்கிள் நடக்கணும். இந்த சைக்கிள் கம்ப்ளீட்டாக நடக்கிறதுக்கு மினிமம் 2 to 4 வீக்ஸ் ஆர் 4 to 8 வீக்ஸ் ஆகும். நம்ம டேங்க்கில் வந்து நம்ம ஆல்ரெடி சைக்கிள்டு வாட்டர் யூஸ் பண்ணனால, ஸோ த ரீசன் ஃபார் யூஸிங் த சைக்கிள் வாட்டர், இட் வில் பூஸ்ட் த க்ரோத். இது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் அக்வாரியமுக்கும். அது இல்லாமல் நான் ஏன் சைக்கிள் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு போக சொல்கிறேன். இது தாங்க நம்ம செட்டப். ஆஃப்டர் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இது தான் நம்ம செட்டப்பு. இப்போ ஜஸ்ட்டு நான் இது லைட் செட்டப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லைட் செட்டப் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் வியூ. இது வரைக்கும் நான் டேங்க், இந்த கியூபிக்கல் டேங்க் யூஸ் பண்ணதில்லை. எல்லாமே கஸ்டமைஸ் டேங்க்ஸ் தான் நான் வச்சுருக்கிறது. கண்டிப்பாக இந்த டேங்க் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுத்துருச்சு. இது டேங்காக இருந்தாலும் சரி, கிளியர் டேங்கும் அல்ட்ரா கிளியரும் உங்களுக்கு வியூ சூப்பராக இருக்கும். கஸ்டமைஸ்டு விட அது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக்கும் நான் பண்ணிட்டேங்க. ஸோ நம்ம பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் போஸ்டர் பண்ணுறப்ப வந்து அதில் ஒரு கொஞ்சம் பபுள்ஸ் இருந்துச்சு.
நான் ஃபுல்லாக தான் அது ஸ்வீப் பண்ணி எடுத்தேன். அந்த உள்ளே இருந்த வாட்டர்ஸ் எல்லாமே ஸ்டில் குட்டி குட்டி பபுள்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேஸ் பண்ண போகிறீங்கன்னா அது கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ஏதோ ஒரு ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி ஏதாவது நல்லா ஹார்டான ஐட்டம் வச்சு நீங்கள் நல்லா ஸ்க்ரீப் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா பக்கவாக அந்த ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபில்ட்ரு ரன் பண்ணி விட்டேன். ஃபில்ட்ரு ரன் ஆக இனிஷியலாக வந்து கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்துச்சு. ஃபில்ட்ரு ரன் ஆக அது அந்த வாட்டர் கிளாரிட்டி என்னால் பார்க்க முடிஞ்சது. குயிக்காக வந்து ரொம்ப கிளியராக மாறிட்டு இருந்துச்சு. டேங்க் கிளியர் ஆக இன்னும் பார்க்க ஒரு ப்ளீஸிங்காக இருந்துச்சு டேங்க்கே. ஸோ உங்களுக்கே இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு, இப்போ ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு 1 hour மோர் தென் 1 hour இந்த டேங்க் ரன் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம கிளியர் ஆகிடுச்சு. ரீசன் இது நான் ஒரு 50% சைக்கிள் வாட்டர் யூஸ் பண்ணேன்னா இது தாங்க ரீசன். நாம் இந்த டேங்க்குக்கு அவசரம் புதுசாக ஒரு பீட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். அவரை வந்து விட்டே தீரணும்னு சொல்லிட்டு முடிவாக இருந்தேன். பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக இது பண்ணாதீங்க. சைக்கிள் ஆனதுக்கப்புறமே விடுங்க. இது ஒரு 50% சைக்கிள் வாட்டர் யூஸ் பண்ணதுனால நான் ஒரு விட போகிறேன். அது இல்லாமல் ஒரு வாங்கிட்டு வந்ததுலேருந்தே எப்படியாவது ஒரு விட்டு இதில் பார்க்கணுங்கிறது ஒரு ஆசையாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கேலக்ஸி கொய் பிளேக்கார்டு பீட்டா ஃபிஷ் தாங்க அது. ஸோ இதில் 3 to 4 கலர்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த ஐஸ் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் மாதிரி ஷேர்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இது எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ அவரை விட்டாச்சு. அவர் பார்த்திங்கன்னா வெளில ஃபஸ்ட்டு விட்ட உடனே உள்ளே போயிட்டு அந்த இது நம்ம பிளான்ட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாரு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் வெளில வர்றாரு லைட்டாக. இந்த கேலக்ஸி நேம் ஆஃப் ஃபிஷ்லேயும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த மல்டி கலர்ஸ் தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கு. இப்போ வெளியில் வந்த உடனே அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு ஃப்ளேர் பண்ண ஆரம்பிச்சிச்சிங்க. பாருங்கள், இது ஐஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லா பீட்டாக்கும் இல்லாத மாதிரி இது ஒரு 50% பிளாக்காக ஒரு 50% வந்து அந்த ஒயிட் ஷேர்டு இருந்ததுனால அதுவும் அந்த லைட்டிங் படுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டப்புக்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேங்க் பார்த்திங்கன்னா 500, அந்த எல்இடி லைட் 240 rupees, ஃபில்டர் 180, அப்புறம் சாயில் வந்து 120, சாண்ட் வந்து 40 rupees ஆச்சு. ராக் பார்த்திங்கன்னா அந்த ராக் ப்ளஸ் அந்த ஸ்மால் இது பார்த்திங்கன்னா ஒரு 100 rupees இருக்கும். பிளான்ஸ் நியர்லி வந்து 200 rupees ஆச்சு. அப்புறம் பேக்ரவுண்ட் போஸ்டர் வந்து 40 rupees, அது 20 rupees தான் ஆகும். அப்புறம் நீங்கள் ஏன்னா 1 square feet தருவாங்க. 1 square feet கட் பண்ண அது முடியாதனால உங்களுக்கு 2 square feet தான் தருவாங்க. 2 square feetல நம்ம பாதி யூஸ் பண்ணிவிட்டு மீதி இன்னொரு டேங்க்கு ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 20 rupees தான் ஆகும். நான் இருந்தாலும் 40 rupees போட்டிருக்கேன். ப்ளஸ் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா ஒரு 150 rupeesங்க ஃபெர்டிலைசர். அக்வாட்டிக் வெஞ்சர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆல்-இன்-ஒன் ஃபெர்டிலைசர் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக நமக்கு 1550 to 70 rupees ஆகிருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த ஃபெர்டிலைசர் காஸ்ட்லாம் யாரும் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. நான் ஃபெர்டிலைசர் காஸ்ட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கொளத்தூரில் தான் வாங்கினேன். இது எல்லாமே கொளத்தூர் ரேட்டு தான். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட் அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு subscribe my channel. Thank you all for watching this video, friends. See you in the next video. Bye.